శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం. నిధయే నిధయేర్థినాం శ్రీవేంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. హరి ఓం. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అస్య శ్రీ భగవతో మహాపురుషస్య మహావిష్ణోః ఆజ్ఞయా ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయపరార్థే శ్వేతవరాహకల్పే వైవస్వతమన్వంతరే కలియుగే ప్రథమపాదే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖండే శకాబ్దే మేరోః దక్షిణే పార్శ్వే అస్మిన్ వర్తమానే వ్యావహారిక శ్రీ ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రియఃపతేః పురుషోత్తమస్య శ్రీభూమి నీలా సమేతస్య శ్రీ శ్రీనివాసస్వామినః కళ్యాణోత్సవం కర్మాంగం మమ. గృహస్థులు వారి యొక్క గోత్రాన్ని మనసులో స్మరించుకోండి. వారి పేరు, ధర్మపత్ని పేరు, కుటుంబ సభ్యుల పేర్లు, అందరి పేర్లు మనసులో స్మరించుకుంటూ వారి వారి కోరికల్ని, ప్రార్థనల్ని స్వామివారికి విన్నవించుకోవాల్సిందే. సహ కుటుంబానాం సహ పరివారాణాం సహ బాంధవానాం క్షేమస్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయుః ఆరోగ్య ఐశ్వర్యాణం అభివృద్ధ్యర్థం ఉత్తరోత్తర కైంకర్యాణం అభివృద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాస స్వామి కరుణా కటాక్ష వీక్షణ పరిపూర్ణ సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం కళ్యాణోత్సవం ఆచార్యముఖేన అహంకారయిష్యే. సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. ఓం నమో వెంకటేశాయ. ஸ்ரீ பூ சமேத ஸ்ரீமன்னாராயணனை நமஹ. பக்தர்களே, பூமி பிராட்டியே ஆண்டாள் பிராட்டியாக அவதரித்து தன்னுடைய பூ மாலையாலும் பா மாலையாலும் கவர்ந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனே இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடத்து எம்பெருமான். அவரது உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கும் அந்த தேவியுமான ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூதேவி தாயாருக்கும் அனுதினமும் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தை தரிசிக்க எம்பெருமானின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்களை அனைவரையும் வரவேற்கிறேன். பக்தர்களே, சிவைக்கான சாகம விதிமுறைப்படி முதலில் அர்ச்சகர் சுவாமி சங்கல்பத்தை கூறினார். பின்பு
கலச பூஜை, சேன நாயக்கரான விஸ்வக்சேனனின் ஆராதனம், சுத்தி புண்ணியாக வாச்சன கைங்கரியம் இந்த திருமலையப்பன் சுவாமி மகோத்சவத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது அர்ச்சகர் சுவாமி தொடர உள்ளார். நாமும் அனைவரும் கூட வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் அந்த பகவானுடைய கைங்கரியத்தை தரிசிக்க உள்ளோம். பக்தர்களே, இரு கரம் கூப்பி அந்த பகவானை சேவிப்போம். இதோ ராஜகோபுர தரிசனம், இதையும் நாம் மிகவும் ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் தரிசிப்போம். இந்த திருப்பதி என்கிற க்ஷேத்திரத்தில் 7 மலைகள் உள்ளன என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. விருஷபாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, சேஷாத்ரி, வெங்கடாத்ரி, நாராயணாத்ரி. இந்த பக்த கோடிகள் அருள் பாலிக்கின்றார் அந்த திருவேங்கட மலையின் மீது அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளன. பக்தர்களே, இதோ திருமலையப்பன் அர்ச்சாரூபியாக நின்ற கோலத்தில் நமக்கெல்லாம் தரிசனம் தந்து கொண்டுள்ளார். நாமும் அந்த பகவானை சேவிப்போம். கங்கை போன்ற தீர்த்தமும், கோவிந்தன் போன்ற தெய்வமும், காயத்ரி போன்ற மந்திரமும் உலகில் இல்லை என்பார்கள். மேலும் ரிஷிகளும் ஞானிகளும் மேலே குறிப்பிட்டுள்ளபடி கோவிந்தன் போன்ற தெய்வம் இல்லை. சூரிய மண்டலத்தின் நடுவே பொன்னை போல ஜொலிக்கின்ற திருவடிகளை உடைய நாராயணன் வேற யாரும் இல்லை. அந்த கலியுகம் முழுதும் இந்த புவியில் நின்று தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை களைந்து நிறைகளை அருள திருவேங்கடத்தில் நின்றருளும் வெங்கடவனே என்பதை உணரலாம். திருவேங்கடவன் காயத்ரியில் மட்டும் மிளிர்ப்பவன் அல்ல, அவன் வேதத்தையே தரித்து கொண்டிருப்பவன் என்பதை திருவேங்கடவனின் பரம் கிருபைக்கு பாத்திரமான அன்னமயா கீர்த்தனைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். நாராயணத்தே நமோ நமோ என்ற கீர்த்தனையில் வேதோத்தர திருவேங்கட நாயனாக என்று பாடியுள்ளார். ஆக காயத்ரியில் மிளிரும் வெங்கடவனும் வேதத்தை தரித்து கொண்டிருக்கும் வெங்கடவனும் ஒன்றே அல்லவா? அந்த நொடியோன் திருப்பாதம் பணிந்து உய்வோமாக. பக்தர்களே, இதோ அர்ச்சகர் சுவாமி ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வைபவத்திலே செய்ய உள்ளார். நாமும் கூட தரிசிப்போம். கோவிந்தா. விசக்ஷேனமாவாயாமி, சாந்தமாவாயாமி, ஹரமாவாயாமி, அமிதமாவாயாமி, தத்வத்னீம் சூத்ரதீமாவாயாமி, வாமேஜ்யாமாவாயாமி, தத்வத்னீ சுசக்ஷேன சேதமாசனம். விசக்ஷேனாய நமः. இதம் பாத்யம் சமர்ப்பயாமி, இதமர்घ्यं समर्पयामि, इदमाचिं समर्पयामि, सर्वोपचारार्थम् अक्षतान् समर्पयामि. विश्वक्षेण स्फुतो राजा भगवान् सर्वकरुणा, तस्मान्यनुभासेत कर्मणान् विघ्नशान्ति. आरम्भे कर्मणान् पुष्टे विज्ञानान् परिसमाप्य च कुर्यात् सर्ववारस्य सक्षेणस्य पूजनं. भगवद्विरट्नाथः पुण्यः पुण्यां वाचयिष्ये. ओं वाचतां सुपुण्याहं करोमि. कुरुष्वास्तप्रोक्षतम् अस्तु. प्रजापति प्रेतां प्रेतां भगवान् प्रजापति. शाम्यन्त घोराणि शाम्यन्त पापान् शाम्यन्त वा इतिहास शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि. शाम्यन्त घोराणि शाम्यन्त पापान् शाम्यन्त वा इतिहास शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि. शाम्यन्त घोराणि शाम्यन्त पापान् शाम्यन्त वा इतिहास शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि. ओं मतो देवावन्तरतो विष्णुचक्रमे पृथिव्या सप्तधामि. इदं विष्णुचक्रमे त्रयधानि देवतं समूढमस्वांसुरे. त्रीणिपदाभिचक्रमे विष्णुगोपादाभ्यः ततो धर्माणि धारयन्नि. विष्णु कर्माणि विस्लेतो वृतानि विश्वसि. इंद्रस्य जसखः तद्विष्णोः परमं पदं सदा विसंसूर्यः. दिवि विचक्षुरा तदं तद्विप्रासो वन्यवोजार्द्रवागं दत्सविन्दते. विष्णोर्यत्परमं पदं द्रविणोदा द्रविणशस्त्रस्य द्रविणोदा सरसप्रियं सुदे. द्रविणोदा वीरवदेशन्नो द्रविणोधाराः स्तदीर्घमायुः. यत्पुण्यं नक्षत्रं तद्वत्कुर्वीतोपविशं. यदा वै सूर्यवदेति अथ नक्षत्रं नैति. यावत् सूर्यागच्छेति तदन्यं वस्येति तावत् गुरुदत्कार्ये स्यात् पुण्याः एव कुरुते. ओं भूः अद्यपूर्वोक्तविष्टायामस्यां श्रुतौ श्रुताज्ञा भवत्केन्द्रस्मृन्नारायणपितर्थम् अस्ते देवस्वतो नारायणस्य पितृष्वात्मस्य श्रीगुणिलासमे श्रीनिवासस्वामिनः वैवाहिकात्सवमहङ्गं स्तण्डप्रतिवस्नास्रोतन्त्रविशुद्धं शान्तं पुण्यावाचमणि. पुण्यां भ्रन्तो भ्रन्तो पुण्यां कर्मणोऽस्तु कर्मणो पुण्यां भ्रन्तो भ्रन्तु. पुण्यां कर्मणोऽस्तु कर्मणो पुण्यां भ्रन्तो भ्रन्तु पुण्यां कर्मणोऽस्तु. स्वस्तिरिन्द्रो दस्वास्तन पूषा स्वेदाः. स्वस्तिनस्तार्क्ष्वरिष्ठमिस्नं बृहस्पतिः ददातु. ओं भूतिवृत्तिष्ठायां स्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गं स्तण्डप्रतिवस्नास्रोतन्त्रविशुद्धं शान्तं पुण्यावाचमणि.
स्वस्तिं भ्रवन्तः भ्रवन्तु कर्मणे स्वस्ति कर्मण स्वस्तिं भ्रवन्तः भ्रवन्तु कर्मणे स्वस्ति स्वस्तिं भ्रवन्तः भ्रवन्तु कर्मणे स्वस्ति वृद्ध्यास्माभ्यां स्वसद्यां तद्देवं तद्धेयन्नस्तु अनुराधान् हंसा वर्धयन्तः संजीवं सदस्वीराः ओं भूहतिभुरक्ष्टायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं तण्डिलपदिविस्नाश्रोत्तन्त्रविषत्तं शान्ततं सपुण्यावाचर्मणि वृद्धिं भ्रवन्तः भ्रवन्तु कर्मरुद्धतां कर्मवृद्धिं भ्रवन्तः भ्रवन्तु कर्मरुद्धतां करुणरुद्धिं भ्रवन्तः भ्रवन्तु कर्मरुद्धतां वृद्धिः समृद्धिः पुण्याः समृद्धिः आपोहिष्टामयोभोस्तानमूर्जयसाधना महेरणाय चक्षुषे योपस्योतमानदस्तस्य भार्यदेन उषतीरिवं मातरः तस्मारङ्गमाभोय शिक्षयाय जन्मधः आपो जनेधाजनः हिरण्यवर्णास्यः पापकायः जातः कस्य भोजः सुन्दरः अग्नीया गर्भन्धद्रेविरूपास्तानः भस्सकृस्याना भवन्तु पवमानस्वर्जनः पवित्रेण विजर्षिणिः यः पोदासपनात्मा पुनन्तु महादेवजनाः पुनन्तु मनवोधिया पुनन्तु विश्वायवः जातवेदः पवित्रोते पवित्रेण पुनाहिमा शुक्रेण देवविद्यते अग्ने कृत्वा कृतगम्रणु येन देवाः पवित्रेण आत्मानं पुनतेस्ताः तेन सहस्रधारेण पवमान्यः पुनन्तु मां प्राजापत्यं पवित्रं सदोद्यां ओं हिरण्यं तेन ब्रह्मविदा वयं भूतं ब्रह्म पुनीमहे इन्द्रस्य निधि सहमा पुनातु सोमस्वस्त्यावरणसमीचाः यमो राजा प्रवणाभिः पुनात्मा जातवेदां मूर्जयन्त्वा पुनातु तच्छयोरावृणीमहे गातं यज्ञाय गातं यज्ञवते दैवीः स्वस्तिरस्तनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं च गातभेषणं शन्नोस्तद्विदे शञ्चतुष्पदे ओं शान्तिः 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 प्राच्याहान्ति देवार्तुजा मार्जयन्तां दक्षिणाजान्ति स्मसाः पितरा मार्जयन्तां बदीचाहान्ति शिखरः पशवो मार्जयन्तां बदीहेच्छान्तिश्च भोषदयो वनस्पतिः मार्जयन्तां बोर्धायाः यज्ञसंवत्सरो यज्ञपतिर्मार्जयन्तामुदोधराधरैर्नागेभ्यो मार्जयन्तां वास्तोऽश्वदेवजानि अस्मान् स्वावेशानमिव भवनः इत्ते महे प्रजन्नो शस्वस्य नेदद्वदे सन्तुष्पदे वास्तोऽश्वदे शक्मया सुमसदा ते सक्षेमि शरण्या गाधमत्याः आवक्षयमुदयोगेरन्नो यूयं पादस्वस्य विस्वदानः अमीवः वास्तोऽश्वदे विश्वारूपाण्याविशन्ने सखा सेवयेदनः अनोरणीयान् महतमहीयानात्माग्वायानि दर्शयन्तो तमः कथं वत्सदिवेदशोको धातुः प्रदादान् महिमानिमीशं सप्तः प्राणाः प्रभवन् सप्ताः सप्ताच्च समितः सप्तविभाः वर्णान्मः सक्सेनान्मः पुनः पाद्याचं सर्पयामि वर्णान्मः सक्सेनान्मः यथा भाषा गुरुभारं निवेदयामि ताम्बूलं समर्पयामि सुवर्णपुष्पदक्षिणां समर्पयामि वर्णान्मः सक्सेनान्मः शोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, திருமலையப்பன் சுவாமி திரு கல்யாண வைபவத்திலே இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது அங்குரார்ப்பணம் என்கிற திருமுலை சாற்றுதல் கைங்கரியம். திருமாலுக்கு நடந்து சென்றால் குடையாகவும், நின்றால் மரத்தினடி நிழலை போலவும், அமர்ந்தால் சிம்மாசனமாகவும், சயனித்தால் பாயாகவும் விளங்குபவன்தான் ஆதிசேஷன். காற்றை மட்டுமே சுவாசித்து வாழும் நாள் நாகர்குலத்தை சேர்ந்தவன். கால் என்னும் உறுப்பு இல்லாதவன். பல படங்கள் விரித்த நிலையில் உள்ளவன். கண்ணும் செவியும் ஒன்றே ஆதலின் கட்செவி என்னும் பெயரை பெற்றவன். பக்தர்களே, அப்படி ஆதிசேஷனையே இதோ தேவர்களையெல்லாம் ஆவாகனம் பண்ணுகின்ற கைங்கரியத்தை அர்ச்சகர் சுவாமி செய்து கொண்டுள்ளார். மண் பாலிகையிலே நவ தானியங்களை சேர்த்து புஷ்பத்தாலும் துளசியாலும் பூஜித்து தேவர்களையெல்லாம் இந்த கல்யாண உற்சவத்திற்காக ஆவாகனம் பண்ணுகின்றார் அர்ச்சகர் சுவாமி. இதை நாம் இப்பொழுது தரிசித்து கொண்டு உள்ளோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம். திருமலையில் எம்பெருமான் எழுந்தருளி அங்கிருந்து எங்கும் போகாமல் நீண்ட நாள் நின்றுவிட்ட காரணத்தால் திருமாலை விஷ்ணு லோகம் கொண்டாடும் போய் சேர்க்க கருட ஆழ்வார் அந்த மலையை அப்படியே பெயரெடுத்ததாக முற்பட்டதுதான்
திருமால் கருடனை தடுத்து உலகை ரட்சிக்க தாம் சில காலம் இந்த மலையில் இருக்கப் போவதாகவும் அதுவரையில் இந்த மலையின் தெற்கு தாழ்வரையில் நித்திய வாசம் செய்ய கருடனுக்கு ஆணையிட்டதாகவும் வாமன புராணம் கூறுகிறது. இதனால் கருடாத்ரி, கருடாச்சலம் என்ற திருமலைக்கு பெயர்கள் உண்டு. திருவேங்கடவனுக்கு கருடன்தான் கொடியாக இருக்கிறார் அல்லவா? இதையே ஆண்டாள் தம் பாசுரத்தில் ஆடும் கருடக் கொடியுடையார் என்று பாடுகிறார் என்பது திருவேங்கடவனின் 108 திருநாமங்களில் ஒன்றாக திகழ்கிறது. எனவேதான் கருட ஆழ்வாரின் செயற்கரிய செயல்களை கண்டு திருவேங்கடவன் புரட்டாசி திருவோண திருவிழாவில் கருட வாகனம் கொண்டு காட்சி தருகிறார். இதையே பறவ ஏறு பரம்புருடா என்று பெரிய ஆழ்வாரும் அசுரர் மங்க கடாவிய வேகப் பறவையின் பாகன் என்று பராங்க நாயக்கியும் மங்கள சாசனம் செய்கிறார். பக்தர்களே, அதே போன்று அந்த பகவானுடைய திருக்கல்யாண வைபவத்திலே இப்போது நாம் சேவித்து கொண்டிருப்பது அந்த திருமலையானுடைய அங்குரார்ப்பணம் கைங்கரியம். அர்ச்சகர் சுவாமி அந்த மண் பாலிகையிலே நவதானியங்களை சேர்த்து புஷ்பத்தாலும் துளசித்தாலும் அர்ச்சித்து பின்பு தேவர்களை எல்லாம் ஆவாகனம் செய்து கொண்டு உள்ளார் அர்ச்சகர் சுவாமி. இதை நாம் இரு கரம் கூப்பி ஸ்ரத்தையுடன் தரிசிப்போம். மாயோன் வடதிரு வேங்கட நாடா வள்ளி கொடிக்கால் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றி லீரையூர் நுமது வாயோ அதுவின்றி வல்வினை ஏனும் கிளியும் மெல்கும் ஆயோ ஆடும் தொண்டையோ அறையோ இதறி வரித்தே என்று ஒரு அழகான காட்சியை சித்தரிக்கின்றனர். பக்தர்களே, இதோ அங்குரார்ப்பணம் என்கிற கைங்கரியத்தை அர்ச்சகர் சுவாமி மங்களகரமாய் முடித்தார். இதை அடுத்து ரக்ஷா பூஜையை செய்ய உள்ளார். देवाः वन्त्रिभो स्वस्तेः स्वस्तिनः रुद्रः पात्वं वसः स्वस्ति मित्रावरुणा स्वस्ति बुद्धिरेवती स्वस्ति न इन्द्रश्चाग्निश्च स्वस्ति नः इदे कृधि स्वस्ति पन्थामनुचरेम सूर्या चन्द्रमसामिव पणथताघ्नदानदा सङ्गमेमहि स्वस्तेनन्ताक्षमृष्टनिं महद्भूतं वायुसं देवतानाम् असुरघ्नमिन्द्रासकं समत्सु बृहद्दसो नाववारुहेम अम्भोजामाङ्गिरसञ्जयञ्च स्वस्यात्रेयम् मनसाक्षं प्रेतपाणिशरणं प्रपद्ये संबाधे शुभयन्नोस्तु शुभम. பக்தர்களே, இந்த திருமலையப்பன் சுவாமியுடைய திரு கல்யாண வைபவத்திலே இதோ அர்ச்சகர் சுவாமி ரக்ஷா பூஜையை மங்களகரமாய் முடித்தார். இதை அடுத்து ரக்ஷா பந்தனம் என்கிற கைங்கரியத்தை தொடர உள்ளார். அந்த ரக்ஷையில் நாகராஜனையே, அதாவது ஆதி சேஷனையே ஆவாகனம் செய்து அந்த மந்திரிச்ச ரக்ஷையை முதலில் பகவானுக்கும் பின்பு அவரது தேவியான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் சமர்ப்பிப்பார் அர்ச்சகர் சுவாமி. மலையப்ப சுவாமிக்கு ஒரு விசேஷமான குணம் உண்டு. அவர் ஏன் வைகுண்டத்தை விட்டு திருமலைக்கு எழுந்தருளினார் என்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு அடியவனுக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. கீதையில் சொன்னபடி தனக்கு பிராணன் போன்ற ஒரு அடியவன் கிடைக்க மாட்டானா என்று தேடுவதற்காக தான் அவன் திருமலையில் வந்து எழுந்தருளி இருக்கிறான். அர்ச்சா அவதாரத்தின் நோக்கமும் கூட அதுதானே. எல்லாம் எனக்கு கண்ணனே என்று நினைக்கக்கூடிய ஒரு உத்தமன் கிடைத்துவிட்டால் அவனுடைய உள்ளம் தனக்கு ஏற்ற இடமாக இருக்கும் என்று எம் பெருமான் நம்புகிறான், காத்திருக்கிறான் என்று திருமலை இசை ஆழ்வார் காணால் உருக்கின்றேன் கல்லருவி முத்துத்திர ஓன விழிவில் ஒளி அதிரப் பேணி வருவேங்கடவா என்றுள்ளம் புகுந்தாய் திருவேங்கடம் அதனை சென்று, அதாவது நான் ஓணப் பெருவிழாவை காணுவதற்காக திருமலைக்கு சென்றேன். ஆனால் அந்த திருமலை அப்பன் என்னுடைய உள்ளத்திலே வந்து நின்றுவிட்டான் என்று பாடுகிறார். வேங்கடவா என்றுள்ளம் புகுந்தாய் என்ற வரியின் நயம் பாருங்கள். பக்தர்களே, நம்ம ஆழ்வாரும் நான் எந்த தகுதியும் இல்லாதவன், ஆனால் அந்த தகுதி இன்மையே தகுதியாக கொண்டு என் மீது பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதியவன் என்று பாடுகிறார்.
ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. நீசன் என்று நிறைவு ஒன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கே. அதை போலவே திருமங்கை ஆழ்வாரும் பாடுகிறார். இப்படி அடியார்கள் உள்ளத்தில் உருவதையே ஒரு நோக்கமாக கொண்டவன் திருவெங்கடவன் என்பதை மற்றொரு பாசமும் கூறுகிறது. பக்தர்களே, ஒன்று வைகுண்டத்தில் இருக்கும் இருப்பு, இது நித்தியமானது. எல்லா உயிர்களுக்கும் நோக்கமானது திரிபாத் விபூதி என்று இதனை சொல்லுகிறார்கள். மோக்ஷம் என்றும் சொல்லுகிறார்கள். பேரின்ப பெருவாழ்வு என்றும் சொல்லுகிறார்கள். இங்கே சதா பச்சியந்தி என்று இமைக்காத கண் கொண்டவர்களாய் நித்திய சூரியர்களாய் உள்ளவர்கள் தொண்டு செய்ய கருட விஸ்வக்சேனர்களோடு எம்பெருமான் காட்சி தருகின்றான். இதனை ஆழ்வாரே திருமகளும் மண்மகளும் இருபாலும் திகழ நலம் அந்தமிழ் நாடு என்கிறார். பாட்டும் கேட்கும் நிலை இது. இதற்கு அடுத்து நிலை வியூகம் என சொல்லப்படும் பார்க்கடலில் ஆதிசேஷ சயனத்தில் பள்ளி கொண்ட நிலை. இந்த நிலையை உறங்குவான் போல் யோகு செய்யும் பெருமாள் என்றும் சொல்லுவார்கள். தேவர்கள் தங்கள் மனக்குறையை பெருமானிடம் விண்ணப்பிதற்காக சதா வந்து பார்க்கடல் கரையிலே நின்று அவனிடத்திலே கோரிக்கை வைப்பதால் இதற்கு கூப்பாடு கேட்கும் இடம் என்றும் சொல்லுகிறார்கள். இது சகல அவதார நிலைகளுக்கும் விதை போன்ற இடம். மூன்றாவதாக ராமகிருஷ்ண அவதாரங்களை எடுத்து வந்த விபவ நிலை. இதற்கு அடுத்த நிலை அர்ச்சா அவதாரம். இப்படி அவன் விபவ நிலையை எடுத்தான் என்பதற்கு ஒரு காட்சியை அளிக்கும் அர்ச்ச அவதாரம் நிலையை பின்னானார் வணங்கும் சோதி என்று திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திருமடலிலே பாடுகின்றார். அர்ச்சா அவதாரம் ஏன் எடுத்தான் என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா? இந்த அர்ச்சா அவதார நிலை என்கிற 4வது நிலையில் இருந்து 5வது நிலைக்கு எம்பெருமான் வருவதற்கு விரும்புகிறாராம். அந்த விருப்பத்தை தீர்த்து கொள்வதற்காக தான் அவர் அர்ச்சா ரூபியாய் திருமலையில் எழுந்தருளி நின்ற கோலத்தில் நமக்கெல்லாம் அந்த பகவான் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். கோவில்கள் 2 கோயில்கள் உள்ளன. உளம் கோயில், இளம் கோயில். உளம் கோயிலில் வருவதற்கான இளம் கோயில் வியூக நிலையில் அவன் சிந்திக்கின்றான். அந்த வியூக நிலையை மாசிப்புணர்பூசம் காண்மீன் இன்று என்று ஆழ்வார் பாசுரம் இடுகிறார். அந்த இளம் கோயில் நிலையிலே இருந்து பூலோகத்தில் உள்ள திருக்கோயிலேதான் திரும்பி வந்து காட்சி தருகின்றன. பக்தர்களே, இருப்பிடம் வைகுண்டம் வெங்கடம் ஆளிருச்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயுனக்கென்பார் நல்லோர் அவைதம் மொடும் வந்து இருப்பிடம் மாயன் ராமானுஜன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் என தனிதயத்துள்ளே தனக்கின்ற புரிவே என்று ராமானுஜார் பாசுரத்தில் சொல்லுகிறார். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த அர்ச்சா அவதாரத்தை நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் மலையப்பன் சுவாமி. அந்த மலையப்பன் சுவாமி திரு கல்யாண வைபவத்திலே இதோ ரக்ஷா பந்தன கைங்கரியத்தை அர்ச்சகர் சுவாமி செய்து கொண்டுள்ளார். முதலில் பகவானருடைய திருக்கரத்திலே சமர்ப்பித்தார். பின்பு அவரது உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி தாயாருக்கு முதலில் சமர்ப்பித்தார். பின்பு பொறுமையின் பூஷணம் அல்லவா அந்த பூதேவி தாயாருக்கும் சமர்ப்பித்து பின்பு இந்த நித்திய கல்யாண உற்சவத்திலே எந்தவித தடையும் வராமல் இருக்க அர்ச்சகர் சுவாமி அவரது திருக்கரத்திலே இதோ அந்த மந்திரிச்ச ரட்சையை சமர்ப்பித்து கொண்டுள்ளார். இத்துடன் அங்குரார் ரக்ஷா பந்தனம் என்கிற கைங்கரியம் மங்களகரமாய் முடித்தார் அர்ச்சகர் சுவாமி. சப்தகிரி வாசனே ஏழுமலையானே கோவிந்தா கோவிந்தா என்று நாமும் அந்த கோவிந்தனை ஸ்மரணம் செய்து கொண்டே இந்த மலையப்பன் சுவாமி திரு கல்யாண வைபவத்தை சேவிப்போம். இதை அடுத்த கைங்கரியத்திற்கு தயாராக உள்ளார் அர்ச்சகர் சுவாமி. அக்னி பிரதிஷ்ட ஹோமம், மது பார்க்க பூஜை, வஸ்த சமர்ப்பணம், கன்னிகாதானம், மாங்கல்ய பூஜை போன்ற வைபவத்தை ஒன்றன் பின் ஒன்றாக இந்த திரு கல்யாணத்திலே அர்ச்சகர் சுவாமி தொடர உள்ளார். நாமும் கூட இரு கரம் கூப்பி பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் இந்த திருக்கல்யாண வைபவத்தை சேவிப்போம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா, ஏழுமலையானே சப்தகிரி வாசனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானுடைய திருக்கல்யாண வைபவத்தை சேவிப்போம்.
अधिवोचिदामि धन्यमानस्यामेध्यं पाप्मानं यजमानस्यन्तु शिवानस्सन्तु प्रजस्तन्ना माता पृथिवी तोकसादा जातवेदो भुवनश्रेते हिंसतमसूर्यनिश्चलेः अग्निमश्वत्थादेव्यवागं समीगर्भात् जनयन् व्योमयो भूः प्रजानन् आयुप्रयागम्रीमस्मासु देहेषु स्रवतिदेनो द्रोणे कर्मणेवान् दिवेभ्यश्चयम् इदमापश्वाश्रुतमा शान्ता शान्तमाश्वाश्रुतमाः ऐतेन मनुस्वानुतो ऐतेन मनुस्वानुतेन मनुस्वासरस्तेन मनुस्वा देवशतपसुवा ब्रह्मज्ञानं ब्रह्मसाधिमस्रज वेणावः सबुद्ध्या मासुष्टा सश्चन्मतस्वः ओं भू ब्रह्माण्डमावाहयामि भो प्रजातमावाहयामि ओं स्वपदामावाहयामि ओं भूर्भुवः स्वः हिरण्यगर्भावाहयामि ब्रह्मस्येदमासं सोमो धेनुं सोमर्वन्तमासं सोमो वीरं कर्मणि ददातु साधन्यं थिगं सवें पितृश्रणं योदातस्मै ओं भूस्वामावाहयं भोर्यज्ञाङ्गमावाहयामि ओं स्व हिन्दुमावाहयामि ओं भूर्भुवः स्वश्चन्द्रमावाहयामि सोमस्येदमासनं ब्रह्मन् प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवताबुद्ध्यत्तन्नागस्तुष्टेजमानोऽस्तु सप्तर्षीनागं सुतां मित्रलोकस्तत्रेमं विघ्नं यजमानसधीः ओं प्रोक्ष सोमप्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवताबुद्ध्यत्तन्नागस्तुष्टेजमानोऽस्तु सप्तर्षीनागं सुतां मित्रलोकस्तत्रेमं विघ्नं यजमानसधीः ओं प्रोक्ष पवित्रेः स्तो वैष्णव्येस्तो यज्ञेः स्तो वायुभूतेस्थो विष्णोर्मनसा भूतेस्थो यज्ञस्य पावनेस्तः परशुरस्य पवित्रेः स्तो वैष्णव्यो देव सवितपसोपनात्वच्छिद्रेण पवित्रेण वसोत्सूर्यस्तरस्वी विष्णवे नमः विष्णोस्तु पोषि दक्षिणता विष्णोस्तु पोषि विष्णोस्तु दत्ता देवेभ्यः विष्णोस्तु पोषि कृतासि 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 धारणासि आनन्दो देवेभ्यः ब्रह्मण्डवः प्रणेष्यामि यजमानमातमिच्छा प्रणयज्ञं देवताबुद्ध्यत्तन्नागस्तुष्टेजमानोऽस्तु सप्तर्षीनागं सुता मित्रलोकस्तत्रेमं यज्ञं यजमानञ्च धेहि ओं प्रणय सोमावः प्रणेष्यामि यजमानमातमिच्छा प्रणयज्ञं देवताबुद्ध्यत्तन्नागस्तुष्टेजमानोऽस्तु सप्तर्षीनागं सुता मित्रलोकस्तत्रेमं यज्ञं यजमानञ्च धेहि ओं प्रणय सोवः प्रणयतु सोवः प्रणयत्वापो देवी प्रणयज्ञं संसादयन्तनः दक्षप्रेदो ब्राह्मण तिथ्येन प्रजापतिमावाहयामि ब्रह्माण्डमावाहयामि इन्द्रमावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि सोममावाहयामि अग्निशोममावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माण्डमावाहयामि इन्द्रमावाहयामि सोनावाहयामि मरुतमावाहयामि रुद्राणावाहयामि अभवस्पृश्य ओं श्री महाविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनामावाहयामि भूषणमावाहयामि कक्षमावाहयामि सोममावाहयामि औपासने यज्ञमावाहयामि अग्निदेश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आजवागे प्रजापतिष्ठनभाग्नेष्ठनभाग्नेष्ठनभा सोमाष्ठनभाग्नेष्ठनभामि सोमाष्ठनभाग्नि सोमाहाभ्यानुष्ठनभा प्रजापतिष्ठनभां ब्रह्मणेष्ठनभा इन्द्राष्ठनभां सुभ्योष्ठनभामि मरुद्भ्योष्ठनभां रुद्रेभ्योष्ठनभामि अभवस्पृश्य ओं श्री महाविष्णवेष्ठनभामि मित्राष्ठनभां वृणाष्ठनभां आदित्येभ्योष्ठनभां सिभ्याष्ठनभां भूष्णेष्ठनभां कक्षाष्ठनभामि कक्षदेव सोमाष्ठनभां उपासनज्ञाष्ठनभाग्निदिश्वेभ्यो देवेभ्योष्ठनभामि सर्वदेवेभ्यो ज्येष्ठनभामि आज्यन्त्रप्रतिश्रयामि चरन्त्रप्रतिश्रयामि अग्ने ज्योतिषि समितस्य स्वाहा अमृतस्वारुणमसि अन्ततमृक्षान्तर्धारादयः प्रतिष्ठारक्षप्रतिष्ठारादयः चिक्पतिस्वाप्ना त्वच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यसरस्मै स्वाहा वाक्पतिस्वाप्ना त्वच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यसरस्मै स्वाहा देवस्ता सविताप्ना त्वच्छिद्रेण करसंपूर्णा वा सविधौ कृतीत्वा मूलाग्राभ्यां स्पर्शयित्वा अध्यक्ष अक्षताचरिभिर्मामे सहस्रं चायतं च नीतं च प्रेतं च वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः ब्रह्मणे नमः सोमाय नमः अग्ने नमः जातवेसे नमः सहोदसे नमः विरप्रसे नमः पंक्तिरासे नमः सत्प्रिये नमः वैश्वानराय नमः अग्निपुरुषाय नमः ऐतेन मनुस्वा नुतेन मनुस्वा सरस्तेन मनुस्वा देवसवितप्पसवा षष्ठसहस्राः नितमक्षमर्भदमानया अन्त्येत्मात्मा जातवेदस्तेनेत्यसौद्यजेद्बुद्धेजास्वान् प्रजापतिब्रह्मोत्सेनान्नाद्येन समेधया अस्मिन् औपासनाग्निं ब्रह्मन् समुद्धम् आधास्ते आधस्वा समेधे स्वाहा वायुव्यादाग्नेयान्तं प्रजापते स्वाहा नित्यादिशानन्तं इन्द्राय स्वाग्ने स्वाहा सोमाय स्वाहा
अग्निशमाभ्याः स्वाहा प्रजापते स्वाहा ब्रह्मणे स्वाहा इंद्राय स्वाहा वसुभ्य स्वाहा मरुद्भ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपापस्पृश्य ओम श्री महाविष्णवे स्वाहा बृहस्पते स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा अश्वभ्याग स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा क्षसमाय स्वाहा औपासन यज्ञाय स्वाहा यज्ञदिशेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा द्रव्याभिहार्य संसावित्रा गिरित्वा व्याचज्योति ओम भू स्वाहा ओम भो स्वाहा ओम स्व स्वाहा ओम भोर्भो स्व स्वाहा तेन मुखस्ताः देवसवितः प्रासावीः ओम भूतिविरक्तष्टायां स्यां श्रीनिवास स्वं नः वैवाहिकोत्सकर्माङ्गम् आघार होम अन्ते सर्वद्रव्याद्रनात् प्रयास्तातम् अथो देवादिविष्णुं होष्य तेन स्वा देवसवितः ओम अतो देवां दिव्या सतां विस्वाहा इदं विष्णुचक्रमे त्रेधान देवदं समूढमस्वागं श्रेय स्वाहा त्रीणिपदाब्जक्रमे विष्णुगोपादाभ्याः ततो धर्माधारेण स्वाहा विष्णोः कर्मान् विसेदो वृतानुसेन्द्रसेजसखा स्वाहा तद्विष्णोः परमं पदं सदा संसूर्यः दिवीवचक्षरादग् स्वाहा तद्विप्रासो पुण्यमोजाद्रवागं स्मन्ते विष्णोरित्रं पदग् स्वाहा ओम भू स्वाहा ओम भो स्वाहा ओम स्व स्वाहा ओम भोर्भो स्व स्वाहा ऐतेन मुखस्ताः नमतेन मुखस्ताः सरस्तेन मुखस्ताः देवसवितः प्रासावीः।
प्रजापतिशक्त्या भ्रयमाणस्य महाजलौघस्य मध्ये परिभ्रमणानाम् अनेककोटिब्रह्माण्डानां जगतमे पृथिव्यप्तेजवायुवाकाशाहङ्गारमहदव्यक्ताक्षसप्तावृणेरावृते अस्मिन् महति ब्रह्माण्डे आधारशक्तिश्रीवराह गुर्मानन्दाष्टदिग्गजोपरि प्रतिष्ठितानाम् अतल वितल सुतल नितल प्रतल महातल सातल तलातल सप्तपादालाख्य सप्तलोकानां ऊर्ध्वभागे भूलोक भोर्लोक सुवर्लोक महल्लोक जनोलोक तपोलोक सत्यलोकाख्य षल्लोकानां अधोभागे महानारायमाणस्य पणिराजस्य शेषस्य सहस्रफणामणिमण्डलमण्डिते ऐरावत पुण्डरीकवामनकुमुदाञ्जन पुष्पदन्त सार्वभौम सुप्रतीकाख्य अष्टदिग्दण्डसुण्डादण्डोत्तम्बिते अमरावती तेजावती संयमनी रक्षावती सिन्धुमती गन्धवत्यलकावती यशोवती इति अष्टदेवपुरी विराजिते इन्द्राग्नियमुनिरतिवर्णवायुगुभेरीशानाख्य अष्टलोकपालकपरिपालिते लोकालोकजलवलयिते लवणेक्षुसरासर्पितदिक्षीरशुद्धादकाख्य सप्तार्णवपरिवृते जम्बूप्लक्षकुचक्रवञ्चस्सागसान्मणिपुष्कराकाख्य सप्तद्वीपद्वीपते माहेन्द्रमणयसह्यदृक्तमदृक्तमद्विन्द्यर्यात्राख्य सप्तकुलपर्वतविराजिते भारतकिंपुरुषहारेण आवृतभद्राश्वकेतुकमालकरमणकगुरुवर्षाख्य नववर्षाणां मध्ये भरतवर्षे महासरोवराकार 50 विस्तीर्ण भूमण्डले लक्षयोजन विस्तीर्ण जम्बोद्वीपे दण्डकारण्ये प्रजापतिक्षेत्रे कर्मभूमौ अवन्तिकुरुक्षेत्रादि समभूमध्यरेखायाः पूर्वदिग्भागे श्री आदिवराह क्षेत्रे मम अनेकजन्मसु हे जन्मनि च एतक्षणपर्यन्तं बाल्ययौवनकौमारवार्धिकेषु रहस्यप्रकाशे च आवृत अनावृतमहापातकादि समस्तदुरितक्षार्थं दशपूर्वेषां दशापरेषां मत्वंशानां मातृवंशानां सर्वेषां पितॄणां कुम्भीपाकलोहितदामासङ्घातपकालसूत्रादिविधेभ्यो महाघोरेभ्यो नरकेभ्यः उत्तीर्यातिरेश्वरमण्डलपर्यन्तं गतराशेर्वसहस्रावसाने एकैकतिलापकर्षक्रमेण सर्वराष्ट्रसंहितकाले श्रीहरिलोके निवाससिद्ध्यर्थं त्रिगुणिकृताग्निष्टोमद्राप्ताप्तौर्यमशान्तमणवाजिपेय पौण्डरीकाश्वमेधादि शतक्रतपुण्यफलावात्यर्थम् आमोद प्रमोद सम्मोद वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सारूप्य सामीप्य सायुज्य चतुर्विधमोक्षफलसिद्धर्थं परव्यूह अन्तर्याम्यर्चावतारस्वरूपमयैः भृग्वादिभिर्मन्वादिभिर्दिव्यविशिष्टादितग्रह कन्यादानकल्पोक्त कन्यादानमहादानं करिष्ये अस्य श्रीमदादि नारायणस्य अनेककोटिब्रह्माण्डनायकस्य अनन्तकल्याणगुणगणगाम्भीर्यस्य दिव्यमङ्गलविग्रहस्य शङ्खचक्रगदापद्माङ्कित कोटिसूर्यप्रकाशकस्य श्रीमतो वैकुण्ठनायकस्य श्रीमद्वैखानस आगमोक्तप्रकारेण आङ्गीरसबारहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्रवरान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य परव्यूह अन्तर्यामि अर्चावताररूपस्य श्रीमहाविष्णोः परब्रह्मणोर्नप्त्रे आङ्गीरसबारहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्रवरान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृति स्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयकर्मणो ख्यातिविषादि उत्पत्तिस्थितिलय कारणभूतस्य श्रीमहाविष्णोः परवासुदेवशर्मणः पौत्राय आङ्गीरस बारहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य समस्त देवतागण निकुट मकुट मणिगण विजृम्भित पादारविन्दस्य श्रीमहाविष्णोः आदिनारायणशर्मणः पुत्राय आङ्गीरस बारहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवाय भक्तलोक परिपालनाय किरीटहार केयूर दिव्याभरणभूषिताय कौस्तुभालङ्कृताय दिव्यपीताम्बरधराय निजावताराय स्वर्णगरुडवाहनारूढाय अचिन्त्य दिव्याद्भुत नित्ययौवन स्वाभावलावण्य तेजो रत्नाकराय अखिलशाखाध्यायिनो श्रवणनक्षत्रे मकररासु जाताय श्री श्रीनिवासस्वामी परब्रह्मणे वराय ऋग्यजस्सामधर्वण सकलवेदाध्यायिनीं भार्गवच्चवनाप्नुवानार्वैदलपञ्चार्षे प्रराणित भार्गवसुगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सुराङ्गना संसेविता पादारविन्दां श्रीमहाविष्णोः वक्षस्थलनिवासिनीं
अनन्तगुणात्मकां भृगो संकल्पतनयां भार्गवीं उत्तरफल्गुनी नक्षत्रे कन्यारासु जातायां श्रीदेवी नाम्नीं इमां कन्यां ऋणीद्वमे दास्यामि। ऋग्यजुस्सामधर्वण सकलवेदाध्यायिनीं काश्यपावत्सारणे धृत्रयार्षे पुनरानुधा काश्यपगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सुराङ्गना संसेविता पादारविन्दां श्रीमहाविष्णोः अत्यन्तमनोहरीं कश्यपप्रजापतेः सङ्कल्पतनयां काश्यपीं रेवतीनक्षत्रे मीनरासु जातायां श्रीभूदेवी नाम्नीं इमां कन्यां ऋणीद्वमे दास्यामि। कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैरुदां दास्यां विष्णुहेतुभ्यं ब्रह्मलोकं चिकीर्षया सालङ्कृतां मां साध्वीं सुशीलाय सुमेधसे प्रेतोऽहं प्रेक्षामि सर्वकाम्यार्थसिद्धये। विश्वम्भरा विश्वरूपा साद्गुण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः। कन्यादानसमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु। அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, எம் பெருமான் திருக்கல்யாணத்தில் பிராட்டிமார்களுக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கும் நிகழ்வு இனிதே முடிந்தது. இனி அடுத்த நிகழ்வு திருமாங்கல்ய தாரணம். அதற்கு முன்பாக இன்று தாயார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் அந்த திருமாங்கல்யங்களை மஞ்சள் நீரில் சுத்தி பண்ணி அர்க்யம் பாத்தியம் போன்ற ஷோடச உபச்சாரை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. கிருஷ்ணனின் திருக்கல்யாணத்தை பற்றி மிகவும் குறையாகவே மைத்ரேயிடம் கூறுகிறார். பக்தர்களே, இந்த கலியுகத்து எம்பெருமானே கிருஷ்ண பகவானே அல்லவா? அப்படிப்பட்ட அந்த பீஷ்மகன் என்னும் விதர்ப்பதேச அரசன் குண்டினம் என்ற பட்டினத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்து வந்தான். இவனுக்கு ருக்மி என்ற ஒரு மகனும் ருக்மிணி என்ற ஒரு மகளும் இருந்தார்கள். ருக்மிணி சர்வ லட்சணங்களும் நிறைந்த பெண். கிருஷ்ணன் இவளை மனம் முடிக்க விரும்பினார். ருக்மிணிக்கும் இவர் மீது ஆசைதான். பீஷ்ம மகனிடம் தனது ஆசையை தெரிவித்தார் அந்த கிருஷ்ண பரமாத்மா. ருக்மிணியின் சகோதரனான ருக்மி இந்த சம்பந்தத்தை விரும்பவில்லை. ஜன்ம பகையாளிக்கு இணையான ஜராசந்தன் நடுவில் நுழைந்து ருக்மிணியின் மூலமாக கலகம் விளைவித்தான். ஜராசந்தன் பெரிய படைக்கு அதிபதி அல்லவா? அவனை விரோதித்துக் கொள்வது தவறு என்று விதர்ப்பதேச மன்னனும் தனது தந்தையுமான பீஷ்மகனுக்கு ருக்மி விளக்கி சொன்னான். இத்துடன் இல்லாமல் சிசுபாலனுக்கு ருக்மிணியை மனம் முடித்து தருவதாகவும் ஜராசந்தனிடம் வாக்குறுதியும் அளித்து விட்டான். திருமண ஏற்பாடு தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. சிசுபாலன் வழி சொந்தங்களும் ஜராசந்தன் முதலான அரசர்களும் குண்டினம் என்ற நகருக்கு வந்து குழுமத் துவங்கிவிட்டனர். அதே சமயத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் யாதவர் பலருடன் திருமணத்தில் கலந்து கொள்ள வந்து சேர்ந்து கொண்டனர். அப்படி வழக்கப்படி மணநாளுக்கு முந்திய தினம் மணப்பெண் தங்களுடைய குல தெய்வத்தை பிரார்த்திக்க வெளியே வருவதுண்டு. அவ்வாறு ருக்மிணி வெளியே வந்தபோது கிருஷ்ணன் அவளை அபகரித்து கொண்டு சென்று விட்டானாம். தகவல் கிடைத்தவுடன் பவுண்டர்கள் தந்த விக்ரன், விதுரத்தன், சிசுபாலன், ஜராசந்தன் ஆகியோர் ருக்மிணியை மீட்க கிருஷ்ணரை துரத்தினார். கிருஷ்ணனை கொன்றுவிட்டவும் திட்டமிட்டனர். துரத்தி கொண்டு வரும் கூட்டத்தை விரட்டியடிக்கும் பொறுப்பை பலராமனிடம் ஒப்படைத்துவிட்டு கிருஷ்ணன் ருக்மிணியுடன் வேகமாக சென்று விட்டான். பலராமர் அனைவரையும் அடித்து திருப்பி அனுப்பிவிட்டார். பக்தர்களே, இதனால் பெரிதும் பாதிப்படைந்த ருக்மி கிருஷ்ணன் மீது கடுங்கோபம் கொண்டான். பெருஞ்சேனையை திரட்டிக்கொண்டு கிருஷ்ணனுடன் போரிட புறப்பட்டான். ருக்மி கிருஷ்ணன் அனைவரையும் போரில் தோற்கடித்தான். ஆனால் ருக்மி தனது மைத்துனன் முறை என்பதால் அவனை மீட்டு கொள்ளாமல் விட்டுவிட்டான். இது மாதிரி மணப்பெண்ணை அபகரித்து வந்த மனம் முடிக்கும் வழக்கத்தை ராட்சச விவாக என்றும் சாஸ்திரம் கூறுகிறது அல்லவா? துவாரகையில் கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் சிறப்பாக விவாகம் நடந்தேறியது. இவர்களுக்குள் பிரத்யும்னன் என்னும் மகன் பிறந்தான். மன்மதனின் அம்சம் இந்த பிள்ளை. அப்படி
அந்த கிருஷ்ண பகவானே இதோ இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடத்து எம்பெருமானாக எழுந்தருளி அர்ச்சா ரூபியாக நின்ற கோலத்தில் திருமலையில் நித்தியமும் திரு கல்யாண வைபவத்தை சாதித்து கொண்டிருக்கிறார் நமது பகவான் எம்பெருமான். அவருடைய திரு கல்யாண வைபவத்தில் முக்கியமான அருமையான நிகழ்வு திருமாங்கல்ய தாரணம். பக்தர்களே, நாமும் அனைவரும் ஸ்ரத்தையுடன் அந்த திருமாங்கல்ய தாரணத்தை தரிசிப்போம். பிரத்யும்னன் பிறந்து 6வது நாளில் சம்பாசுரன் என்ற அரக்கன் இவன் நம்மை கொன்று விடுவான் என நினைத்து அவன் பிறந்த அறையில் இருந்தே அவனை தூக்கி கொண்டு போய்விட்டான். அந்த சிசுவை தூக்கிச் சென்ற திமிங்களுக்கும் முதலைக்கும் நிரம்பிய லவண சமுத்திரத்தில் தூக்கி எறிந்து விட்டானாம். அந்த சிசுவை மீன் ஒன்று விழுங்கிவிட்டது. அந்த மீனின் வயிறு நெருப்பினால் எரிக்கப்பட்டது. அப்படி இருந்த போதிலும் பகவானின் அருளால் குழந்தை மரணம் அடையாமல் உயிருடன் இருந்தனர். மீனவரின் வலையில் இந்த மீன் அகப்பட்டது. அசுரர்களின் அரசனான சம்பராசுரனிடம் கொண்டு போய் அந்த மீனை கொடுத்து விட்டனர் மீனவர்கள். சம்பாசுரனுக்கு மாயாவதி என்பவள் பெயரளவில் பத்தினியாக இருந்தாள். சமையலறை நிர்வாகம் இவளது முக்கிய பணியாகும். மீன்களை சமையல் செய்கொடுக்கும் போது மீனின் வயிற்றுக்குள் இருந்த குழந்தையை பார்த்தாள். இந்த குழந்தையை பார்த்தால் எரிந்து போன மன்மதனாகிய மரத்தின் முதல் மூளை போல் அழகாக இருக்கிறதே, இது யார் குழந்தையோ, இது எவ்வாறு மீனின் வயிற்றுக்குள் வந்தது என்றெல்லாம் யோசனை வந்ததாம். இந்த மாயாதேவி யார் என்று கேட்டால் மன்மதனின் தர்ம பத்தினியான ரதி தேவி என்பவள்தான். பரமசிவனின் கோபத்திற்கு ஆளாகி அவனால் மன்மதன் எரிக்கப்பட்டு விட்டான். ஆனால் ரதி தேவியானவள் மன்மதன் மீண்டும் பிறந்து வருவான் என்று நம்பிக்கையுடன் அவன் வரவுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். அவன் வரும் வரை உயிர் வாழ்வதற்கு மாயா சக்தி மூலம் சம்பாசுரனின் மனைவி ஸ்தானத்தில் காலம் தள்ளி கொண்டிருந்தாள். தனது மாய சக்தி மூலம் பல உருவங்களில் சம்பாசுரனுக்கு பல வகையிலும் இன்பம் அளித்து வந்தான். இவளுடைய மாயா ரூபங்களில் மதிமயங்கிய நிலையில் சம்பாசுரன் வாழ்ந்து வந்தான். பக்தர்களே, இது இவ்வாறு இருக்கையில் நாரதர் அங்கு வந்து சேர்ந்தார். மாயாதேவி இந்த விசித்திரமான மீன் குறித்து நாரதரிடம் கேட்டாள். என்னவென்றால், உடனே திரிகால சூரியனான நாரதர், மாயாதேவியே, இந்த குழந்தைதான் உன் பர்த்தவான மன்மதனா, இதை ஏற்று அன்புடன் காப்பாற்று என்று கூறிவிட்டு மறைத்து விட்டாராம். குழந்தை வளர்ந்தது. மாயாதேவியோ அந்த குழந்தையை தனது கணவனாக ஏற்று அன்பு செலுத்த, குழந்தையோ அவளை தாய் ஸ்தானத்தில் வைத்தே பார்த்தது. மாயாவதியின் பார்வையாலும் செயல்களிலாலும் குழந்தையாக இருந்த பிரத்யும்னன் கவனித்தான். தாயே, என் மீது காதல் கொள்கிறாயே, காமமும் கொள்கிறாயா? இது சரியா, தகாத செயலல்லவா என்று கேட்டானாம். உடனே மாயாதேவி தனது வரலாற்றை பிரத்யும்னிடம் கூறினார். சம்பாசுரன் கொடியவன். உன்னை ருக்மிணியிடம் இருந்து அபகரித்து வந்து சென்றுவிட முடிவு செய்தான். உன் தாய் உன்னையே நினைத்து நினைத்து விசனப்பட்டு கிடக்கிறாள் என்று பிரத்யும்னன் கதையையும் விளக்கி சொன்னானாம். பக்தர்களே, அந்த கிருஷ்ண பரமாத்மாவே இந்த கலியுகத்தில் நமது திருவெங்கடத்து எம்பெருமான். அந்த பகவானுடைய திரு கல்யாண வைபவத்திலே இதோ ஒரு அழகான முக்கியமான நிகழ்வு, திருமாங்கல்ய தாரணத்தை சேவித்துள்ளோம். இப்பொழுது அர்ச்சகர் சுவாமி அந்த திருமாங்கல்யத்தை சமர்ப்பிப்பார். சுமங்கலீரியம் மதோரிமாகும் சமேத பச்சதாம் சௌபாகியமத்வை தத்வாயாதாஸ்தம் விபரேதனாம் ஸ்ரீயே ஜாதஸ்ரீ ஆனிர்யாய ஸ்ரீயம்பஜோதிரதிभ्यो தாதி ஸ்ரீயம்பசானாமிருதத்தமாயன் பவந்தி சத்யா சமிதாம் தத்ரௌ மாங்கல்யம் தந்தனானேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே பத்ராமி சுபகே ரக்ஷத்வம் பவனத்ரயம். ஸ்ரீதேவ்யை நமः. மாங்கல்யதாரணசமுர்த்தோஸ்தி भवन्तो महान्तो न गृह्णन्तु. सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु. प्रजापतिस्तामुखं राजा नमसृजत
तंत्रयो वेद अन्वसृज्यन्त तान् हस्ते कुरुता अथा सीता सावित्री सुमंगलीर्यं मधुरिमागं समेधपश्यत सौभाग्यमत्वै दत्त्वा यादास्तं विपरेतन मेधिनी देवी वसुन्धरा स्यादुदा देवी वासवीः ब्रह्मवर्चसः पितॄणां श्रोत्रं चक्षुर्मणः भूदेव्यै नमः माङ्गल्यधारणसमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु। विद्वान् देवस्येडवयाशिष्टाः विजिष्टो वनितमस्वः जानो विश्वाद्वेषां च प्रमुत्युत्साह तत्तन्नोऽग्नेमो भवति नेतिस्वस्यावसो विजिष्टौ अवयक्ष्मणावर्णमृणानो विहिमृणीं सहोनेधि स्वाहा त्वमग्ने अयास्यासन्मनसायितः अयासन् हव्यमूषे यानो देहि वेशग् स्वाहा ओं भूस्वाहा ओं भूस्वाहा ओं स्वस्वाहा ओं भूर्भुवस्वस्वाहा अयते नमगस्थाः नमते नमगस्थाः सरस्ते नमगस्थाः देवसवितः प्रासावीः ओं भूतिविरत्युष्टायामस्यां श्रीनिवासस्वामिनो वैवाहिकोत्सकर्माङ्गं लाजहोमं होष्ये अयतेन मन्यस्वा नुतेन मन्यस्वा सरस्तेन मन्यस्वा देवसवितपस्वा इमां लाजान्ति आज्ञाविहार्याम् इमां लाजानोपामि समृद्धिकरणान् मम तुभ्यन्त संवरणां सदग्निरणमन्यतां यन्नार्यब्रूदे अग्नौ लाजानोपन्ति दीर्घायुरस्तरेपधरे दन्तां ज्ञातयोमस्वाहा उदायसा स्वायुषो दोषेनागं प्रसेनोत्तर्जन्यस्य पुष्पेण रस्थामृतागम् अनु विश्वावदत्तया भयं धारावदन्या इव अतिगाहे महिद्विषः
इमां लाजानापामि समृद्धिकरणान् मम तुभ्यन्तु संवरणां सदज्ञरणमन्यतां यन्नार्युवब्रूदेऽग्नौ लाजानो वन्ति दीर्घायुरस्तरेवतरेधन्तां ज्ञातयो मम स्वाहा उदायुसा स्वायुषोदोषदेनागं प्रसेनो तर्जन्यस्य पुष्पेण दत्तामृतागम् अनु विश्वावदत्वया वयं धारावदन्या इव अतिगाहे महिद्विषाः इमां लाजानापामि समृद्धिकरणान् मम तुभ्यन्तु संवरणां सदग्निरणमन्यतां यन्नार्युपब्रूदेऽग्नौ लाजानो वन्ति दीर्घायुरस्तरेवतरेधन्तां ज्ञातयो मम स्वाहा उदायुसा स्वायुषोदोषदेनागं प्रसेनो तर्जन्यस्य पुष्पेण दत्तामृतागम् अनु विश्वावदत्वया वयं धारावदन्या इव अतिगाहे महिद्विषः ओम भू स्वाहा ओम भू स्वाहा ओम स्व स्वाहा ओम भूर्भुवः स्व स्वाहा ऐतेनम नस्वान ऐतेनम गस्ताः नमतेनम गस्ताः सरस्तेनम गस्ताः देवसितः प्रासावीः ओम भूवति भूरतिमिष्टायां स्यां श्रीनिवास स्वामिनः राजहोमान्ते स्वरमन्त्रपर्यातरणात् प्रायश्चात् समतो दिवादिवैष्णुं होष्यैतेनम निस्वा सरस्तेनम निस्वा देवसवितः प्रसवा ओम मतो देवाहन्तृतोष्णचक्रमेव दिव्यास्तां विस्वाहा इदं विष्णुचक्रमे त्रेधानि देवतं समूढमस्मां सुरे स्वाहा त्रीणिपदावचक्रमे विष्णुगोपादाः अभ्यासधर्मान् धारयन् स्वाहा विष्णोः कर्मान् विसेतोः वृतान् विश्वेन्द्रस्य स्वाहा तद्विष्णोः परमं पदं सदा वसन् सूर्यः दिव्यचक्षादग् स्वाहा तद्विप्रासवन्यवोजार्ध्रवागं दत्सविन्दे विष्णोरित्रं पदग् स्वाहा ओम भू स्वाहा ओम भो स्वाहा ओम स्व स्वाहा ओम भूर्भुवः स्व स्वाहा ऐतेनम गस्ताः नमतेनम गस्ताः सरस्तेनम गस्ताः देवसवितः प्रासावीः ओम भूवति भूरतिमिष्टायां स्यां श्रीनिवास स्वामिनः वैवाहिकोत्सर्माङ्गं कर्म साफलदं परिष्टातन्त्रं करिष्ये तेनम निस्वानुतेनम निस्वा सरस्तेनम निस्वा देवसवितः प्रसवा यदस्य कर्मणोति नित्यमिद्यानेन महाकर्मज्ञष्टासं करोतु स्वाहा अग्नेः षष्ठगते स्वतावतीनां कामानागसमुद्रित्रे स्वाहा अग्नेः स्वाहा अग्नेः नदाय स्वाहा अग्नेः नमते स्वाहा प्रजापते स्वाहा इंद्राय स्वाहा विश्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वाभ्यो देवताभ्यो स्वाहा सर्वत्रैवादिष्टं सर्वत्रैवानाष्टं देवतमस्मै स्वाहा अग्नेः षष्ठगते स्वाहा वासुपदे नमः वासुपदे स्वाहा यन्मात्मनाम् इन्द्राभूदग्निस्तत्पुनरः जातवेदावचस्य स्वाहा पुनरग्निचक्षुरात्मनेन्द्र बृहस्पति पुनर्मेषाजुं चक्षात्मक्षो स्वाहा इष्टेभ्यः स्वाहा वसनिष्ठेभ्यः स्वाहा भेजन्दृष्टे स्वाहा निष्कृत्यै स्वाहा द्योराध्ये स्वाहा देवीभ्यः स्वाहा तनूभ्यः स्वाहा वृद्धै स्वाहा समृद्धै स्वाहा सर्वसमृद्धै स्वाहा आश्रावितमत्याश्रावितं षट्कुटमतिनोः अग्नि अतिरिक्तं कर्मणो यच्छेनमग्निः परमान् प्रणीतकल्पयन् स्वाहा देवान् स्वाहा येधोः शेषधीमहि स्वाहा समिधस्य तेजोमिधे स्वाहा यमस्य मे मत्योर्मभाय स्वाहा सूर्यदे मे चक्षुर्मभाय स्वाहा सोमस्य धीमे च तमे भाय स्वाहा वायोर्धि मे प्राणान्मे भाय स्वाहा ब्रह्मणो धीमे बुद्धिं मे भाय स्वाहा सप्तयज्ञे सप्तपास्ते सप्तामप्रियाणि सप्तहोत्राः सप्तात्वान्ति सप्तयो निरावरण स्वागतेन स्वाहा अग्निर्भुक्तं मे निर्भुक्तं देवर्भुक्तं पृथिवी भुक्तं वोषधि वनस्पतिगन्धर्वाः सस्य भुक्तं अग्निजीर्णं मे जीर्णं देव जीर्णं पृथिवी जीर्णं वोषधि वनस्पतिगन्धर्वाः सरस्य जीर्णग् स्वाहा सप्तते अग्ने समिधः सप्तैः सप्तर्षः सप्तधामप्रियाणि सप्तहोत्राः सप्तधात्वा जन्ति सप्तयो निरावरण स्वागतेन स्वाहा ऋतदान विद्वानष्टब्देन पूर्णमाहुतिञ्जः मनसा प्रजापतये स्वाहा अग्निश्रीपदौ वेदश्रीपदौ देवश्रीपदौ देवश्रीपदौ मात्या श्रीपन्ताम् वोषध वनस्पतिगन्धर्वाः श्रीपन्ताम् यदक्षप्रदामः प्रदामः साक्ष्यमस्ति त्रिपन्ताम् विद्येनम गस्ताः सत्यम गस्ताः देवसवितः प्रासावीः पवित्रमसि पवित्रं मे भूयात् स्वाहा पूर्णमसि पूर्णं मे भूयात् स्वाहा सन्मे भूयात् स्वाहा अक्षतमक्षतेज क्षमा मे चष्टाः मार्जन्तां प्राच्यां विष्णोः सदनमसि सर्वान् समूष्य सर्वाण्यान् समूष्य ग्रन्थिं विसृज्य अद्भिः प्रोक्ष्य आप्यायन्त्वामिति जुहोति आप्यायन्त्वामापवोषधे अमृताम्
शुद्ध्यन्तां देवसदनं भूतिस्माते लभते नित्यकं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमारुतयोद्भूतिः आदित्यः सोमो नमः भूतिस्माते लभते नित्यं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमारुतयोद्भूतिः आदित्यः सोमो नमः त्रिदेवानां त्र्यायुषं तन्मेऽस्तुत्र्यायुषं दीर्घायत्वाय बलाय शताय शतं च वर्षे त्र्यायुषम् आपोहिष्टामयोभोस्तान ऊर्जे साधना महेरणाय चक्षुषे योपश्चपदमार्दस्तस्य भाजेतेन उषतीरिव मातरः तस्मारङ्गमापो शिक्ष्याय जन्मतः आपो जनयधाजनः यत्यज्ञे तेजस्विनाहं तेजस्वी भूयासं यत्यज्ञे वर्चस्विनाहं वर्चस्वी भूयासं यत्यज्ञे हरस्वेनाहं हरस्वी भूयासं सूर्याय पश्यन् मनसा पुनातु कायेन वाचा मनसेन्द्रियैर्वा हृदयात्मना वा ब्रह्मणेन मा सोमान् मा अग्निपुरुषाय नमः गुरवे सर्वं श्रीभुवनेनासमे श्रीनिवासार्पणमस्तु। அதன் முடிவில் பூர்ணாவத்தி, அதைத் தொடர்ந்து அஞ்சலமிடுதல் என்கின்ற திருஷ்டி கழிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இனி அடுத்த நிகழ்வு கண்ணாலம் கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பால் தென்னாற்றிருந்த சிசுபாலன் தேசலிந்து அண்ணாந்திருக்க அங்கவளை கைப்பிடிக்க பெண்ணாலும் பெருமோர் பேரரங்கமே என்று ஆண்டாள் தனது நாச்சியார் திருமொழியில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சிசுபாலனை தலைகுனிய வைத்து ஸ்ரீ ருக்மிணி தேவி மனம் புரிந்ததை நினைவு கூறினாளாம். அதேபோல் எம்பெருமான் தன்னை கரம் பற்றுவதற்காக கனவில் கண்டு தன் தோழிக்கு எடுத்துச் சொல்வதே வாரணம் 1000 என்று தொடங்கும் பாசுரங்கள். அந்த பாசுரமே இப்போது இந்த தேங்காய்களை உருட்டி விளையாடும் நிகழ்வின் போது பாராயணம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. பக்தர்களே, அடுத்து இன்னொரு இனிமையான கட்டம். இந்த மலை வெங்கடகிரி என்றும் சப்தகிரி என்றும் அழைக்கப்படுவதை நாம் பார்த்துள்ளோம். திருமலை 7 மலையால் ஆனது. சப்தம் என்றால் 7, கிரி என்றால் மலை. அந்த 7 மலை எவை என்றால் வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, ரிஷபாத்ரி, நீலாத்ரி என்று ஆதிசேஷனே இந்த 7 மலையாக பறந்து இருப்பதை பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. இதன் தலைப்பகுதி திருமலை, நடுப்பகுதி அகோபிலம், வால்பகுதி சைலம். அப்படிப்பட்ட அந்த சேஷாத்ரி வாசனுக்கு இதோ திருக்கல்யாணத்தில் மாலா பரிவர்த்தன நிகழ்வு நடைபெற இருக்கிறது. முதலில் எம் பெருமான் சூடிய முகூர்த்த மாலையை ஸ்ரீதேவி தாயாருக்கு சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. அவள் சூடிய அந்த மாலையை எம் பெருமானிடமே கொண்டு போய் சேர்த்து கொண்டு உள்ளார் அர்ச்சகர் சுவாமி. இப்போது இதை அடுத்து ஆண்டாளாக அவதாரம் பண்ணின பூமி தேவி தாயாருக்கும்
சமர்ப்பித்துவிட்டு பின்பு நாயகனான வேண்டி அந்த கோவிந்தனுக்கு இடமே கொண்டு போய் அந்த மாலா மாற்றுதல் என்கின்ற மாலா பரிவர்த்தனத்தை அர்ச்சகர் சுவாமி மிகவும் அழகாக முடிக்க உள்ளார். பக்தர்களே, இந்த மாலை மாற்றுதல் என்ற சடங்கு 3 முறை பகவானுக்கும் அவரது உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் அந்த கைங்கரியத்தை அர்ச்சகர் சுவாமி முடித்தார். இதை அடுத்து தாயாரை இருவரையும் ஒன்று சேர்க்க உள்ளார். அதை நாமும் தரிசிப்போம் இந்த திரையின் வழியாக. இதோ பக்தர்கள் அனைவரும் கூட மிகவும் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் கோவிந்தா கோவிந்தா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனே என்று அந்த பகவானை இரு கரம் கூப்பி அந்த திரு கல்யாண வைபவத்தை நேரிலே அமர்ந்து கொண்டு மிகவும் விசேஷமான இந்த நன்னாளிலே சேவித்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே இந்த மலையப்பன் சுவாமி திரு கல்யாண வைபவத்தை சேவித்து கொண்டுள்ளோம் அல்லவா? நாமும் கூட ஒரு அதிர்ஷ்டசாலிதான். நாமும் கூட கோவிந்தா கோவிந்தா என்று அந்த நாமத்தையே ஜபிப்போம். கோவிந்த நாமத்தை மட்டுமே ஜபிப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாயா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதை அடுத்து அர்ச்சகர் சுவாமிக்கு பரிவட்ட மரியாதை. இதை ஆனதும் தலம்புராளி என்கின்ற நிகழ்வை செய்ய உள்ளார் அர்ச்சகர் சுவாமி. அந்த வெள்ளி வட்டிலே இருக்கும் மந்திர அக்ஷத்தையை எடுத்துக்கொண்டு முதலில் பகவானுக்கும் பின்பு அவரது தாயார்களான ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூமி தாயாருக்கும் சமர்ப்பித்து கொள்ளார் அர்ச்சகர் சுவாமி. அதைத் தொடர்ந்து கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிப்பார். கோவிந்தா கோவிந்தா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கோவிந்தனை நாம் மனசார துதிப்போம். இதோ அர்ச்சகர் சுவாமி முதலில் பகவான் சிரசிலும் பின்பு அவரது தேவிகள் சிரசிலும் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அந்த அக்ஷதையை. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ